அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் இதயம் தானே நிஜமான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்களில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும்னு விஜய் அவர்கள் எழுதியிருப்பாருங்க. வாழ்க்கை போராட்டங்களை சந்திப்பவர்களுக்கு தான் வாழ்க்கைக்கான பாதை கிடைக்கிறதுன்னு. ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரரு ஒரு குளிர்ல உட்கார்ந்துருக்காரு, அழகா பாட்டு பாடிட்டு இருக்காரு. அந்த வழியா போன ராஜா இந்த பிச்சைக்காரரை பார்த்து பரிதாபப்பட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு சொல்றாரு, இந்த குளிர்ல இந்த வெற்று உடம்போட இருக்கீங்களே, எங்க அரண்மனையில நிறைய போர்வைகள் இருக்குங்க, நான் உங்களுக்கு போர்வை தரட்டுமான்னு. இவர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு, எனக்கு வேணான்றாரு. இல்ல இல்ல, இந்த குளிர்ல உங்களால இருக்க முடியாது, நான் போர்வை கொடுக்குறேன்னு ராஜா சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னவர் வரவே இல்லை. அவர் அலுவலக படத்துல அப்படியே மறந்துட்டாரு, வரவே இல்லை. 3 நாள் கழிச்சு வெளியே வந்து பாக்குறாரு, இந்த கண்ணு தெரியாத அந்த பிச்சைக்காரர் இறந்து போயிருக்காரு. பக்கத்துல ஒரு கடிதம். கடிதத்தை எடுத்து பாக்குறாங்க. நானா இருந்த போது கூட எனக்கு பார்வை இல்லை, அதனால மற்றவர்கள் எப்படி இந்த குளிரில் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய உடம்பு இந்த குளிருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது, என்னுடைய உடம்பு தானா அந்த போராட்ட கூடத்துல இருந்தது. ஆனா நீங்க என்னைக்கு இந்த போர்வை தரேன்னு சொன்னீங்களோ, அப்ப என்னுடைய மனசு போர்வை வரும் போர்வை வரும்னு மனது போர்வையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. மனது போர்வையை எதிர்பார்க்கும் போது உடல் இந்த குளிரின் மீது இருக்கக்கூடிய போராட்ட குணத்தை கைவிட்டுருச்சு. குளிரை என்னால தாங்க முடியாம போயிடுச்சு, எனக்குள் இருந்த அந்த போராட்ட குணம் போயிடுச்சு. எனக்கு போர்வை தருகிறேன் என்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் என்னுடைய மனமும் உடலும் பலவீனமாக மாறியது, அதனால் இந்த மரணம் ஏற்பட்டதுன்னு அவர் அந்த கடிதத்தை எழுதி வச்சிருக்காரு. ராஜாவுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு. அவரா இருந்தா கூட நல்லா இருந்திருப்பார்ப்பா, நம்ம அவரை கொண்டுட்டோமேன்னு ராஜாவுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்ததுன்னு இந்த ஜென் கதை சொல்லுது. இந்த ஜென் கதை நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? வாழ்க்கையில எவன் ஒருவன் போராட்ட குணத்தை கைவிடுகிறானோ அவன் மரணத்தை அழைத்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நீங்களும் நானும் மனிதர்கள்.